சத்தமா சொல்லணுமே, எத்தனை நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம். சொல்லும் இந்நாள் வரை தாங்குகிறீ இரக்கத்தினாலே, கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே. தாங்கினி தப்புவித்தி என்னை சுமந்தி சுகம் தந்தி அப்பா. தாங்கினி ஒரே விஷயம் சொல்லுங்க, தாங்கினி தாங்கினி ஓ சுமந்தி சுகம் தந்தி. ரெண்டு கை உயர்த்தி தாங்கினி தப்புவித்தி சுமந்தி. சபையார் எல்லாரும் சத்தமா தாங்கினி சுகம் தந்தி. நல்ல கரங்களை தட்டி இம்மட்டும் தாங்கின தெய்வத்திற்கு நல்ல கரங்களை தட்டுவோமா? தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஒரு ஸ்தானமா இருந்தாலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன நல்ல தெய்வம் அவர் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தினாலே கர்த்தர் நிறைவாய் உங்களை நடத்த போகிறார். ஓ ஹல்லேலூயா. எல்லோரும் அப்படியே எழுந்து நின்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறார். புத்திர நல்ல பொய் சொல்லிட மனித நல்ல புத்திர நல்ல செய்வதை தடுப்பவன் யாருமில்லை. நீ செய்வதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது அது ஒரு நாளும் தடைப்படாது என்று விசுவாசிக்கிற மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி நான் நம்பிக்கையை என் தேவன் மேல் வீற்றிருக்கிறேன். என் நம்பிக்கை ஒரு நாள் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர். பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல மனமாறிட மனுபுத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, அடோனாய் தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, அடோனாய் தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, அடோனாய் செய்பவரே. என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. நான் தள்ளாடி நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. நான் தள்ளாடி நடக்கும் போது என்னை தாங்கி
குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வெற்றியை காண செய்தி, வெற்றியை காண செய்தி. எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, அருணா எல் ஷடாய் தேவனே, நல்ல கையை தட்டி வல்லமை உள்ளவரே, சேருக செய்பவரே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே, நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மண் புத்திரனல்ல, பொய் சொல்லிட மனிதனல்ல. யூ ஆர் நீங்க பியூர் அக்மார்க்கு நெய்யே. அதுக்கு ஸ்தோத்திரம். நீங்கெல்லாம் யாரு? பியூர் அக்மார்க்கு நெய். ஆமென். அதனால தான் பிரச்சனை வருது. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஆமென். ஒரு ஸ்வீட் பண்ணணும், சுவையான ஸ்வீட் பண்ணணும்னா டால்டாவில் பண்ண காலெல்லாம் போச்சு. இப்போ ஸ்வீட் பண்ணணும்னா நெய்யில் தான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஸ்வீட் பண்ணணும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் சுவையான சுத்தமான அக்மார்க்கு நெய் உங்களை தான் கடாயில் ஊற்றணும். ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் சுவையான ஸ்வீட் வெளியே வரும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நான் சொல்கிறேன், டால்டா நெய் எண்ணெய் ஊற்றி பண்ணுற ஸ்வீட் நாத்தடிக்கும், ஆனால் நெய் ஊற்றுற ஸ்வீட் ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? முதல் காரியம் மனசில் நிச்சயத்துக்கணும். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா 100% நான் சொல்கிறேன், உங்களை பற்றி யாரோ ஒருத்தன் மேலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறான், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை எடுக்க சொல்லியிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தான் நீங்கள் அடிபடுகிறீர்கள், ஆகவே தான் கல்லெறிப்படுகிறீர்கள், ஆகவே தான் வனாந்திரம். நீங்கள் சுத்தமான அக்மார்க் நெய்யே. அதனால தான் கர்த்தர் உங்களை அனுமதிக்கிறார் பிரச்சனை நடுவாக. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இது முதல் காரியம் மனதில் வைத்துக்கொள்ள. நான் இன்னொரு வசனம் வாசிக்க சொன்ன, வாசிச்சாங்களா? 2:4-5. சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்துருவான். நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீர் என்றால் அப்பொழுது உமது முகத்துக்கு எதிரே. என்ன ஒரு காரியம் சொல்கிறான், நீங்கள் மனுஷன்ட்ட எதை கேட்டாலும் கொடுத்துருவான், ஆனால் அவன் தோலை தொட்டுட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் சேவிங் their ஓன் ஸ்கின். அதாவது அலுவலகத்தில் வேலை செஞ்சீங்கன்னா உங்களை ஏவி விட்டுருவானுங்க. உங்களை ஏவி விட்டு அவன் பின்னால் நிற்பான். உங்கள் ஷோல்டரில் வச்சு கன்று ஷூட் பண்ணுவாங்க. ஏன்னா திருப்பி அங்கேருந்து ஃபயர் ஆகும்போது அவன் சாக மாட்டான், நீங்கள் செத்து போயிடுவீங்க. சேவிங் their ஓன் ஸ்கின்ன்ற மாதிரி. அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் அவன் தோலை தொட்டுட்டிங்கன்னா அவன் உங்களை தூஷிப்பான் பாருங்கன்னு சொல்லுவான். நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுகமாக இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. இன்றைக்கி ஜிம்மில் ஒரு சகோதரன், அவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு, நல்லா திடகாத்தனமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 பேக் 8 பேக் 10 பேக்ஸ் என்னென்னமோ இருக்குது. அது எனக்கு தெரியாது, உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல. நான் அந்த 90s கிட்டு, 60s கிட்டு, 90s கூட இல்லை 60s கிட்டு, நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஆகவே நல்லா பண்ணிட்டு இருந்தார். அடுத்த செகண்ட் பொத்துன்னு செத்து போயிட்டார். நல்லா பாடிலாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது உள்ளே புழுத்து போயிருந்தது, உள்ளே பட்டு போயிருந்தது. என்னென்னா கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை, கர்த்தரை அறியாத ஒரு வாழ்க்கை. நான் சொல்கிறேன், எந்த நெருக்கம் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் அவரோடு நீங்கள் ஒட்டி இருந்தீர்கள் என்றால், அவரோடு சேர்ந்து இருந்தீங்கன்னா ஒரு நாளும் ஒரு காலம்
நீங்கள் பட்டு போக மாட்டீங்க, நீங்கள் பச்சையாக இருப்பீங்க, கனி கொடுப்பீங்க. பட்ட மரம் சீக்கிரம் விழுந்துரும். பட்ட மரத்தை வெட்டுவது எளிது, பட்ட மரத்தை பற்ற வைப்பது எளிது. பச்சை மரத்தை ஒருவனும் ஒரு காலம் ஒன்றும் செய்ய முடியாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். நான் பச்சை மரமாக இருக்கிறேன், கனி கொடுக்கிற மரமாக இருக்கிறேன். என் விசுவாசம் புடமிடப்படுகிறது. பொன்னுக்கு அக்கினி புடமிடுகிற ஸ்தலம், அதே போல வெள்ளிக்கு குகை புடமிடுகிற ஸ்தலம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற அந்த பாதை, நெருக்கப்படுகிற நெருக்கம் உங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த அக்கினி உங்களை அழிக்காது, அந்த அக்கினி உங்களை சேதம் செய்யாது, அந்த அக்கினியின் வாசம் உங்கள் மேல் வீசாது. காரணம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பச்சை மரமாய் இருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள் கனி கொடுக்கிற மரமாய் இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிச்சயித்துக்கணும், நான் பச்சை மரம், கிறிஸ்துவோடு இருக்கிற இந்த அக்கினி என்னை புடமிடுமே தவிர என்னை அழிக்க முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? இரண்டாவது நிச்சயித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? உங்கள் நம்பிக்கை இயேசு நாமத்தில் நிறைவேறுவதாக. ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகள் உங்களை தங்க தட்டில் இல்லாட்டி கூட வெறுங்கையிலாவது தாங்குவார்களாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தங்கத்தட்டா அலுமினிய தட்டா கையாண்டதா ரெண்டாவது காரியம். நீங்கள் உங்கள் குழந்தை, உங்கள் மக குழந்தையாக இருக்கும்போது காட்டுகிற அந்த பாசம், அந்த அன்பு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படியே டைவர்ட் ஆயிடணும். ஆமாம். நீங்கள் இன்னொருத்திக்கிட்ட போய் வம்பு பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், உங்கள் தங்கத்தட்டை ஒரு பித்தளை தட்டாக மாற்றி விட்டுருவாங்க. ஆகவே சில காரியங்கள் வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுக்கணும். ஹலோ, இருக்கிறீங்களா? இதில் மாமனார் மாமியார் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி மாமனார் மாமியார் டெலிபர், நாளைக்கு மாமனார் மாமியார் ஆகும்போது அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சரி, கவனிங்க. கர்த்தர் மகிமைப்படும். ரெண்டாவது ஒரு நம்பிக்கை, உங்கள் பிள்ளையை குறித்த நம்பிக்கை. என்னது? நாளைக்கு நடுத்தரில் விடமாட்டான்னு பாரு. 1-2 தான் ஆமேன்னு சொல்லுது, மற்ற யாருக்கும் நம்பிக்கை இல்லை. பார்த்தியா? பிஞ்சிலே பழுத்தவனும் தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு இது விளங்காதுன்னு. சொல்லுங்கள், உங்கள் பிள்ளை உங்களை நடுத்தரில் என்ன பண்ணாது? அப்போ கூட வர மாட்டேங்குது பாரு. உங்கள் பசங்க உங்களை நடுத்தரில் விட மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ கறி சாப்பாடு போட வேணாம், கஞ்சி ஊற்றினா கூட போதும். நான் கஞ்சி குடிக்க மாட்டேன், அது வேறு விஷயம். இது ஊருக்கான ஆலோசனை. அவன் சொல்லுவோமா, உங்கள் பிள்ளை உங்களுக்கு கறி சாப்பாடு போராட்டியும் பரவாயில்ல, கஞ்சி ஊற்றினா போதும். ஆமாம். தங்கத்தட்டில் வச்சு தாங்காட்டியும் பரவாயில்ல, தங்குக்கு ஒரு இடத்த கொடுத்தா போதும். இருக்கிறீங்களா? ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குது? இருக்குதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என்னுடைய மனவாஞ்சைகள் நிறைவேறுவதாக இயேசு நாமத்தினாலே. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஏன்னா காலம் கடைசி காலமாக இருக்கிறது, கொடிய காலமாக இருக்கிறது. சரி, கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுபோல் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, உங்கள் மேலே ஆண்டருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்குதா? உங்களுக்கு தெரியாட்டி நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை குறித்து கர்த்தர் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. உங்கள் மேலே அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்ளுங்க. அதே யோபின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒன்று 12 வாசிக்கிறீங்க, திரும்ப வாசிங்க. வாசிங்க. இப்போ 2வது வசனம் 6வது வசனம் வாசிங்க. 2வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி 2 இடத்துலையும் கர்த்தர் யோபு ஒப்பு கொடுத்துட்டாரு. சரிப்பா, உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. அந்த யோபுன்ற இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கோங்க. ஜோக் அடிக்கலைங்க, ஐ எம் வெரி சீரியஸ். கண்ணனை உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன். 12வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவனுக்கு கண்ணனுக்கு உண்டானதெல்லாம் உன் கையில் இருக்குது. அவன் என் மேலே கை வைக்கல இல்லையா? ஸ்தோத்திரம். ஆக அப்படி தானே சொன்னால், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் பேரை போட்டுக்கோங்க. 1வது வசனத்தில் கண்ணனுக்கு உண்டானதெல்லாம் உன் கையிலே இருக்கிறது. 2வது அதிகாரம் 6வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க.
கர்த்தர் ஜெயப்பிரியா உன் கையில் இருக்கிறாள். ஆகிலோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எல்லாரும் உங்கள் பேரை அங்கே போட்டுக்கோங்க. எல்லாரும் உங்கள் பேரை. இப்போ நீங்கள் வனாந்திரத்தில் போகிறீங்க தானே? வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை வருதா? தொழிலில் பிரச்சனை வருதா? பணத்தை ஏமாத்துறாங்களா? ஆமென். உங்ககிட்ட வந்து பொய் சொல்கிறாங்களா? வஞ்சிக்கிறாங்களா? இது எல்லாமே தேவன் வந்து பிசாசுக்கு கொடுத்த அதிகாரம். நீ பண்ணிக்கோன்றார் அவர். ஆமென். வேலை ஸ்தலத்தில் உனக்கு விரோதமாக ஆமான் எழும்புறான். தொழில் ஸ்தலத்தில் உனக்கு விரோதமாக யூதாஸ் காரியத்தை எழும்புகிறான். உன் கூட இருந்துக்கிட்டு உன் ஆர்டரை படிச்சுட்டு போயிடுறான். அப்படி அக்கம் பக்கத்துக்கு உங்கள்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு உன்கிட்ட சக்கரை காப்பிலாம் வாங்கிக்கிட்டு சக்கரை தூள் கேளு அப்பப்போ துவரம்பருப்பு எண்ணெயெல்லாம் வாங்கிக்கிட்டு உன்னை பற்றி அடுத்த வீட்டை கடை போய் பேசிக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் கொடுத்துட்டார். ஓகே பேச நல்லா பேசணும்னு விட்டுட்டார். இருக்கிறீங்களா இல்லையா? இது எல்லாம் நடக்குதுன்னா ஆண்டருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும், யார் என்ன பேசினாலும், வேலை ஸ்தலத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும், தொழிலில் என்ன பிரச்சனை வந்தாலும், என் பிள்ளை என்னை விட்டு போகாது, என் பிள்ளை என் கூட தான் இருப்பான், என் பிள்ளை என்னை நம்புவான்ற ஒரு நம்பிக்கையை, யோபு மேல் வச்ச நம்பிக்கையை கண்ணை மேலே வைக்கிறாரு. யோபு மேலே வச்ச நம்பிக்கையை உங்கள் மேலே வைக்கிறாரு. யோபு மேலே வச்ச நம்பிக்கை இங்கே இருக்கிற ஒவ்வொரு மேலே வைக்கிறாரு. நீங்கள் இந்த வனாந்திரத்தில் போனாலும் கர்த்தரை விட்டு விலக மாட்டீங்கன்ற ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் உங்க பேர்ல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியம் மறக்கக்கூடாது, நான் புடமிடப்படுறேன். ஆமென். ரெண்டாவது காரியம், என் தெய்வம் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. நான் அவரோடு இணைந்து இருக்கிறேன், பச்சை மரமாக இருக்கிறேன், அவரை விட்டு நான் விலக மாட்டேன் என்கிற ஒரு நம்பிக்கையை தெய்வம் என் பேரில் வச்சிருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், இந்த வனாந்திரம் ஒன்று உங்களை புடமிடுகிறது. ரெண்டாவது, இந்த வனாந்திரம், இந்த பிரச்சனை உங்களை தேவனை விட்டு விலக விடாது என்கிற ஒரு நம்பிக்கையை உங்க பிள்ளைகளாகிய உங்க மேலே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாம் அத்தனை நெருக்கத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் அவன் தேவனை விட்டு விலகவில்லை. தேவனோடு நடந்தான், தேவனோடு பேசினான், தேவனுக்கு ஆராதனை செய்தான். கர்த்தர் உங்கள் பேரில் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. நான் நினைச்சது நடந்தாலும் சரி, நான் கேட்டது கொடுக்கப்பட்டாலும் சரி, நான் நம்பினவர்கள் முதுகிலே குத்தினாலும் சரி, நான் எதிர்பார்த்த எதுவும் நடக்காமல் போனாலும் சரி, என் ஆண்டவர் ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே வச்சிருக்கிறாரு. என் பிள்ளை பச்சையான ஒலிவ மரத்தை போல, பச்சையான மரத்தை போல அது கனி கொடுக்கும் மரமாக என்னை சார்ந்து நிற்கும் என்கிற நம்பிக்கையை வைத்திருக்கிறார். நான் உங்கள்கிட்ட அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், யாருடைய நம்பிக்கையை கெடுத்தாலும் கெடுக்கலாம், ஆனால் கர்த்தருடைய நம்பிக்கையை மாத்திரம் ஒரு நாளும் கெடுத்துறாதீங்க. அவர் உங்களை நம்பி இருக்கிறார். 12 பேரை நம்பி இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்தாரு. அந்த 12 பேர் உலகத்தை, பவுலை சேர்த்து 12 பேர் உலகத்தை கலக்கினார்கள். உங்களை நம்பி இருக்கிறார் கர்த்தர். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார். அவரை விட்டு விலகாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்வோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி என்றால் நான் பச்சை மரமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு சில குறிப்புகளை பார்த்து நம்ம முடிச்சிடலாம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? பச்சை மரமாக கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆகவே பச்சை மரமாகிய உங்களை வெட்ட முடியாது, பச்சை மரமாகிய உங்களை கொளுத்த முடியாது. பச்சை மரமாகிய நீங்கள் பூமியில் வேரூன்றி நிற்பது போல கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால நிச்சயமாய் கனி கொடுப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ இப்போ வர பிரச்சனை மாத்திரமல்ல, இனி எதிர்காலத்தில் சந்திக்க போகிற எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, அது என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காதபடிக்கு நான் பச்சை மரமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? பார்க்கலாமா வேண்டாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பச்சை மரமாக இருந்தால் ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகள் சந்ததிக்கு ஆசீர்வாதம். என்னைக்கு கிறிஸ்துவை விட்டு விலகி தூரம் போகிறீங்களோ நீங்கள் பட்ட மரம் ஆயிடுவீங்க. பட்ட மரமானா நீங்கள் ஒன்றுக்கும் உதவ போவது இல்லை, சுட்டரிக்கப்படுவதன்றி வேறே முடிவல்ல. உப்பு சாரமற்று போனால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் அன்றி வேறு எதற்கும் பிரயோஜனம் கிடையாது. சரி, முதல் காரியம், முதல் குறிப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பச்சை மரமாக இருக்க வேண்டும் என்றால், அல்லது இப்படி எடுத்துக்கோங்க, நான் பட்ட மரமாக மாறக்கூடாது என்றால் என்ன செய்யணும்? இருக்கிறீங்களா? முதலாவது, உங்களுக்கென்று ஒரு தரிசனத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
நான் சொல்கிறேன், இது ஏதோ பெரியவங்களுக்கு இல்லை, இங்கே பிள்ளைங்க உட்கார்ந்துருக்குது இல்லையா, இந்த பிள்ளைகளுக்கும் ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சாமுவேலுக்கு ஒரு தரிசனத்தை வச்சிருந்தாரு. அந்த தரிசனத்திலே அவன் நடந்தபடினாலே கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தினார். அப்போ முதல் காரியம், கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. அந்த தரிசனத்தை நீங்கள் ஒரு நாளும் ஒரு காலும் இழந்து விடக்கூடாது. பட்ட மரமாக மாறக்கூடாது என்றால், அல்லது பச்சை மரமாக கனி கொடுக்கிற மரமாக இருக்க வேண்டும் என்றால், நான் தரிசனத்தை இழந்து விடக்கூடாது. அப்படி என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு என்ன தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாசியுங்கள், மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவிலே ஏறி என்னங்க, தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அக்கறை துரிதப்படுத்தினார். இதை குறித்து வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அழைக்கப்பட்ட சீஷர்கள், என் பின்னே வா, உன்னை மனிதர்களை பிடிக்கலாய் மாற்றுவேன், என் பின்னே வா, தேவனுடைய ராஜ்யத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பன்றதான் ஆண்டவருடைய வாக்கு தத்தம். இப்ப ஆண்டவர் சீஷர்களை பார்த்து ஒரு காரியம் சொல்றாரு, அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார். அக்கறை என்றால் அங்கே சில ஊழியங்கள் செய்யப்படணும். இருக்கிறீங்களா இல்லையா? அக்கறையில் அந்த சீஷர்களுக்கு சில ஊழியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்போ அவருக்கு முன்பதாக போய் ஆயத்தப்படுத்தணும். அவருக்கு முன்பதாக போய் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி அவரோடு கூட நடக்கணும். அப்போ தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. அந்த தரிசனம் தான் அக்கறை. இருக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்குது. அந்த தரிசனம் அக்கறைக்கு சமானமாக இருக்கிறது. அந்த தரிசனத்தை இழந்து விடாதபடிக்கு, அந்த தரிசனத்தில் நடக்கும்படிக்கு, அந்த தரிசனத்தை பிடித்து கொள்ளும்படிக்கு துரிதமாய் போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடல்ல காற்று வரதான் செய்யும், கடல்ல அலை கொந்தளிக்க தான் செய்யும். என்னைக்காவது அலை நிற்குமா? சொல்லுங்க. கடல்ல அலை நிற்காதுன்னா வாழ்க்கையில் மாத்திரம் பிரச்சனை இப்படி நிற்கும்? நிற்காது இல்லையா? ஒரு அலை போனதுக்கப்புறம் சில அலை அப்படியே காலை வந்து வருடி விட்டு போயிடும். ஹலோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சின்ன சின்ன சச்சரவு. சில அலை 2 அடிக்கு வந்து உங்களை அப்படியே ஆட்டம் காண வைக்க, அப்படி பின்னாடி 2 தள்ளு தள்ளும். சில அலை 4 அடி 5 அடி உயரத்துக்கு வரும், உள்ளேயே இழுத்துக்கிட்டு போயிடும். கரெக்டா? அலை வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்காதீங்க. நான் சீக்கிரம் அக்கறைக்கு போய் அந்த அலையை குறித்து கவலைப்படாம எனக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும். படகுல போற சீசனு அலை வரதா செய்யுண்டா, காத்து அடிக்கதாண்டா செய்யும். நீ அதை பார்த்துருந்தா கரை சேர முடியாது, உனக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. ஆகவே நீ சீக்கிரமாக அக்கறைக்கு போகும்படி துரிதப்படு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அக்கறை என்று சொல்லும் பொழுது எதை கர்த்தர் சொல்லுகிறார்? வாசிங்க, யோவான் சுவிசேஷம் அக்கறை என்று சொல்லும் பொழுது உங்களை குறித்த தரிசனம். அப்ப இயேசுக்கு ஒரு தரிசனத்தை பிதா கொடுத்திருந்தாரு. என்ன வாசிங்க? யோவான் சுவிசேஷம் 18:36 வசனம் வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, என்னுடைய ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது அல்ல. அப்ப தேவன், பரிசுத்த பிதாவாகிய தேவன் இவரை அனுப்பும்போது ஒரு தரிசனத்தை அனுப்புறார். என்ன தரிசனம் தெரியுமா? இந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக பாவம் அறியாத நீர் உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி தேவ ராஜ்யத்தில் அவளை இணைக்க வேண்டும், ஆகவே நீர் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை, ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தை, பிதாவின் தரிசனத்தை, ஆதியாமத்தில் வெளிப்பட்ட தரிசனத்தை, இடையிலே அப்பப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்ற இயேசு இந்த பூமியில கடந்து வருகிறார். ஆகவே தான் சொல்றாரு, எனக்கு ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்தில் இந்த பூமி என்னுடைய ராஜ்யம் கிடையாது. அவரை தரிசனத்தை விட்டு கெடுக்கிறதற்கு பிசாசு எவ்வளவோ முயற்சி பண்ணுறான். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்த தரிசனத்தை கெடுப்பதற்கு பிரயாசப்படுறான். அப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனம் இந்த உலகத்தில் நீங்கள் BMW, லாம்பர்கினி, மெர்சிடஸ் பென்ஸ் வாங்குவதல்ல. இருக்கிறீங்களா? வாங்கினா தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் 100% நான் சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு BMW, லாம்பர்கினி கார் வாங்கிறது தேவனுடைய தரிசனம் கிடையாது. நீங்கள் ஒரு பெரிய மேன்ஷன் கட்டுறது தேவனுடைய தரிசனம் கிடையாது.
என் தேவனுடைய தரிசனம் உங்களை குறித்து என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்கள், வாசியுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியின் மேல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள், வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் சஞ்சரித்தார்கள். அதே அதிகாரத்தில் 14வது வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால், இந்த தேசம், இந்த பூமி அவர்களுக்கு சொந்தமாய் இல்லை, அவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறவர்கள், அதாவது பரலோகத்தை நாடி போகிறவர்களாக இருந்தார்கள். 3வது 38வது வசனம் கவனிச்சிங்கன்னா, அந்த 38வது வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களுக்கு இந்த உலகம் பாத்திரமாய் இருக்கவில்லை. அப்ப என்னுடைய தரிசனம், எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், நான் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவனாக நித்தியத்திற்கு பிரயாணம் பண்ணுகிற ஒரு வழிபோக்கனாக இருக்கிறேன். நித்தியம்தான் உங்க தரிசனம். பரலோகத்தில் போய் சேரதா உங்க தரிசனம். நான் சொல்றேன், இந்த இடத்துல நீங்க 10 வீடு கட்டினா கூட உங்களால ஒரு சின்ன துரும்ப கொண்டு போக முடியாது. யோவான் சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு ஸ்தலத்தை நான் பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். எப்படி எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது போல எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஸ்தலத்தை பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. ஒரு நித்திய ஜீவனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. அந்த நித்திய ஜீவன்ல நம்ம போய் சேரணும். சேரக்கூடாது என்பதுதான் பிசாசினுடைய நோக்கம். அதனால தான் வனாந்தரம், அதனால தான் அலைகள், அதனால தான் கஷ்டங்கள். அல்லேலூயா. நான் சொல்றேன், அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த தரிசனத்தை இழந்துடக்கூடாது. நான் ஏன் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறேன்? அதான் உங்களுக்கு கத்தி கத்தி பிரசங்கம் பண்றதுக்கு. ஸ்தோத்திரம். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு மண்டையில் ஏறலையா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். எதுக்கு அழைக்கப்பட? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். அவங்க மண்டையில் ஏறலையா? சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். எதற்கு அழைக்க? சிஸ்டர், யாராவது சொல்லலைன்னா என்கிட்ட சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க உங்கள்கிட்ட சொல்லலைன்னா சொல்லுங்கள். எனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், என்ன தரிசனமா? நித்திய ராஜ்யத்திற்கு சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு மண்டையில் ஏறிடுச்சா? புரிஞ்சிடுச்சா? ஓகே, சந்தோஷம். புரிஞ்சிடுச்சுன்னா சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த தரிசனம் வெளியே போனோன்னு விழுந்துரும் கீழே. அது வேற ஒரு தரிசனத்தில் போயிடும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இப்போ கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நான் சொல்கிறேன், பட்டை மரத்துக்கு பரலோகத்தில் இடம் கொடுப்பாரா, பச்சை மரத்துக்கு பரலோகத்தில் இடம் கொடுப்பாரா? ஏன்னா பரலோகத்தில் பட்டை மரம் இருக்க முடியாது. அப்ப கிறிஸ்துவோடு இருக்கிறவன் தான் பச்சை மரமா இருக்க முடியும். கிறிஸ்துவோடு இருக்கிறவன் தான் கனி கொடுக்க முடியும். கிறிஸ்து இல்லாதவன், நித்திய ஜீவன் இல்லாதவன், கிறிஸ்துவை சேராதவன், காணியாட்சிக்கு புறம்பானவன், பட்ட மரமாகி அவர்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. ஒத்துக்கிறீங்களா?